ஓகே, மேட்ருக்கு வரேன். செலிப்ரிட்டிஸ் வாழ்க்கையில் ஏன் டிவோர்ஸ் அதிகம்? இப்போ சொல்ல போகிறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன். எவல்யூஷனில் என்னைக்காவது இந்த கருத்துக்கள் கூட மாறலாம். திஸ் இஸ் ஆல் மை ஒப்பீனியன்ஸ். ஃபர்ஸ்ட், செலிப்ரிட்டிஸ் வாழ்க்கையில் தே ஹாவ் சப்ஸ்டான்ஷியல் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அவங்கள்ட்ட பங்களா இருக்கும், கார் இருக்கும், இதெல்லாம் எக்ஸஸாகவே இருக்கும். ஸோ ஆல் த மெட்டீரியலிஸ்டிக் ஐட்டம்ஸும் அவங்க கைவசப்பட்டுரும். ஸோ இவ்வளவு மிதமிஞ்சி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தே எக்ஸ்சேஞ்ச் தேர் டைம். ஸோ அப்படிங்கிறப்போ தே லேக் த டைம். அங்கே தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பார்ட்னர், ஐதர் இட்ஸ் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், அவங்க பெரும்பாலும் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா, தே வாண்ட் டு ரோம் சம் பிளேசஸ். ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, ஒரு வீக்கெண்ட் சினிமா போகிறது, இல்லை ஒரு லஞ்ச் ஆர் டின்னர் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது, இவ்வளோதான் இது. ஸோ இந்த பேசிக் நீட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சாதாரண பொண்ணுலேருந்து செலிப்ரிட்டிஸ் ஒரு ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இது இந்த செலிப்ரிட்டிஸோட ப்ரைம் டைமில் மிஸ் ஆகும். ஏன்னா அந்த டயத்தில் அவங்க டயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபேம், மணி அப்படின்னு எக்ஸசிவாக பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு நேரம் இல்லாதனால ஒரு டிஸ்கனெக்ஷன் உருவாகும். என்னதான் இந்த செலிப்ரிட்டிஸோட அந்த ஒர்க்கஹாலிக் நேச்சர் வந்து அவங்களோட குளோபல் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும், கன்னம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் அப்படின்ட்டு யாரை நம்ம வந்து கேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துப்பேன்னு சொன்னோமோ அவங்களுக்கு வந்து ஒரு இக்னோர்டு, ஒரு நெக்லெக்டட் ஃபீலை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இந்த டைமை கொடுக்க முடியாமல் அவங்க வந்து ஒரு லாங் டேர்மில் இந்த டிஸ்கனெக்ஷன் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் லீட்ஸ் டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா ஆர்கியூமெண்ட், அதுக்கப்புறமா சண்டை அப்படின்னு ஆரம்பித்து ஃபைனல் ஸ்டேஜ் இட் ஜஸ்ட் எண்டட் அப் இன் அ டிவோர்ஸ். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ஒரு அவுட்லுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டைனிங் போகிறதோ, ஒரு சினிமா போகிறதோ, இல்லை அந்த ஒரு பார்க் இதெல்லாம் போகிறதோ, இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெண்டிங் டைம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நேரத்தை தர முடியாமல் தடுமாறுறப்போ இட் ஜஸ்ட் எண்டட் அப் லைக் திஸ். இதை தாண்டி இந்த அஃபேர்ஸ் மற்ற மாதிரி இந்த தேர்ட் ரேட்டட் விஷயங்களில் டிவோர்ஸ் ஆகுறது அதெல்லாம் வேறு கேட்டகரி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் சொல்கிறது வந்து இந்த டைம் லேக்கிங் தான் செலிப்ரிட்டிஸோட டிவோர்ஸ்க்கு காரணம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஆல். ஃபைனலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இந்த டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இவ்வளோ ஃபேம், மணி இதெல்லாமே கிடைக்குது. அப்படிங்கிறப்போ த மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங் தே ஹேவ் வந்து டைம். அது வந்து மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மட்டும் கொடுக்கறதுனால உணர்வு பூர்வமான எமோஷனல் திங்ஸ் கையை விட்டு போயிடுது. பட் வி ஹாவ் டு ரிமெம்பர், 1008 குழப்பம் வந்தாலும் நம்மளோட உண்மையான சொத்து அப்படிங்கிறது நாம் பிடிச்சவங்களோட நாம் ஸ்பெண்ட் பண்ணுற மொமெண்ட்ஸ் தான். அது ஒய்ஃப் ஹஸ்பண்டுன்னு இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை தங்கச்சி, அக்கா, யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மொமெண்ட்ஸ். நம்மளோட பிஸினஸ் வந்து அந்த மோஸ்ட் ப்ரீஷியஸ் கனெக்ஷனை எந்த இடத்துலையுமே தடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு முக்கியமானவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி எமோஷனுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். Amidst the chaos, remember, the true wealth lies in the moments that we share with our loved ones. Don't let the busyness of your life hijack your most precious connections. Make space for every emotions with those who matter you the most. நன்றி, வணக்கம்.